ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி கோவேந்திரன் வீட்டில் லன்ச்சு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கீரை பறிக்க வந்தேங்க. அந்த கீரை புளியாரை கீரை. இது தாங்க புளியாரை கீரை. இது வந்துட்டு குட்டி குட்டியாக சின்ன எல்லோ கலரில் பூ பூக்குங்க சின்னதாக. அந்த கீரையை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் நிறைய பலன் இருக்குது. இதே கீரையில் வந்துட்டு பிங்க் கலர்லேயும் பூ பூக்கும். அந்த கீரையை நம்ம யூஸ் பண்ணால் பலன் இல்லை. பட் அது தான் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதவே சாப்பிடலாம். ஆனால் பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எல்லோ கீரையாக இருந்தாலும் சரி, பிங்க் கலர் பூ கீரையாக இருந்தாலும் சரி, பூ பூக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கீரையினுடைய மொத்த பலனும் நமக்கு கிடைக்கும். இதில் வந்துட்டு இரும்பு சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் யார் யாருக்கெல்லாம் இந்த கீரை அவைலபிளாக இருக்குதோ கண்டிப்பாக அந்த வெயில் டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்துட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதிகமாக ஹீட்டு உள்ள உடம்புக்காரவங்க வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணலாங்க இந்த கீரையை. அது வந்து அந்த ஹீட்டு குறைக்கிறதுக்கு, ஏன்னா இந்த கீரை வந்துட்டு நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து இந்த கீரை இருக்குது. சரி, அதனுடைய பயன்களையும் மக்களுக்கு சொல்லிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ போடுறேன். நிறைய பேர் இந்த கீரையை பற்றி நிறையா விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் நிறையா வீடியோ போட்டிருக்குறாங்க. எங்கள் வீட்டில் இருக்குது, நான் இதை தான் பண்ண போகிறேன், இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்றதுனால நான் அந்த வீடியோ போடுறேங்க. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அந்த கீரையை வந்துட்டு எப்படி சமைக்கிறது அப்படின்னா, துவரம்பருப்பை வந்துட்டு நல்லா கழுவிட்டுங்க. அதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இந்த கீரையை மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போட்டு, ஏன்னா துவரம்பருப்புனால நம்ம குக்கரில் வைக்கிறேன். நான் பாருங்கள், குக்கரில் வந்துட்டு துவரம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் இந்த கீரையை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நம்ம 3 to 4 விசில் விட்டுட்டு நீங்கள் கடைஞ்சிட்டு வெங்காயம், ஜீரகம், பெருங்காயம், வரமிளகாய் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை ரெடி ஆகிருங்க. அப்புறம் சாதம் வச்சுருக்குறேங்க. சாதம் வந்துட்டு கொதி வந்துக்கிட்டு இருக்குது. நேற்றைக்கு வச்ச காலிஃப்ளவர் ஃப்ரை மசாலா பண்ணி வச்சுக்கிட்டேன், அது இருக்குது. அதனால் இன்றைக்கி இது தாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்ங்க.